எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நகம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை பார்க்க போறோங்க. அதாவது கால் நகத்துல நிறைய பேருக்கு இந்த மாதிரி பார்க்கலாம். முதல்ல நகத்துல ஒரு மஞ்சள் நிறத்துல ஒரு சேஞ்சஸ் தான் நீங்க பாக்குறீங்க. இந்த ஓரங்கள்ல இந்த மஞ்சள் நிறத்தை நீங்க பாக்குறீங்க. ஆனா போக போக இந்த மஞ்சள் வெள்ளை நிறம் எந்த அளவுக்கு இந்த நகங்களை பாதிக்குதுன்னு பாக்குறீங்க. ஒரு ஸ்டேஜ்ல நகை கம்ப்ளீட்டா இந்த அளவுக்கு பாதிச்சு கருப்பு மஞ்சள் கலந்த மாதிரி ஆயிடுது. இங்கேயுமே நகை இன்ஃபெக்ஷன் இருக்கு. அதாவது இந்த மஞ்சள் நிறம் நல்ல ஒரு பழுப்பு நிறம் உங்களுக்கு தெரியுது. சாதாரணமா இந்த ஒரு நெயில பாருங்களேன், இதுல கூட ஆரம்ப கட்டத்துல இங்க இருந்து இப்படி மஞ்சள் நிறம் ஆரம்பிக்குது. என்னன்னா நெயில் இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்குது. இதுவுமே ஒரு நெயில் இன்ஃபெக்ஷன். ஆக இந்த நெயில் இன்ஃபெக்ஷன் கால்களில் வருவது இது ஒரு விதமான பூஞ்சை தொற்றுனால் உருவாகுது. இது கால் நகத்துல மட்டும் கிடையாது, நம்மளுக்கு கை நகங்கள்லயும் இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்படலாம். நீங்க பாக்குறீங்க கிளியர் கட்டா இந்த நகத்துல மட்டும், மற்ற நகை நார்மலா இருக்கு, ஆனா இந்த நகத்துல மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது பொதுவா ரெசிஸ்டன்ட் டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவ்வளவு சீக்கிரம் இது கேட்காது. சாதாரணமா ஆயின்மெண்ட்டுகள் போட்டு இதை நம்ம சரி பண்ணும் அப்படின்னு நினைச்சோம்னா சரி ஆகாது. எந்த டாக்டருமே இந்த நகை தொற்றுகளுக்கு ஆயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுத்தா கேட்காது. இதுக்கு பேரு ஆனிகோமைகோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விதமான பூஞ்சை தொற்று. இந்த மாதிரி பூஞ்சை தொற்று முதல்ல வராம தடுக்கிறதுல தான் முதல் கவனம் செலுத்தணுங்க. யாருக்கு இது வரும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதுதான் முக்கியம். இந்த நகத்தில் வரக்கூடிய பூஞ்சை தொற்று அப்படிங்கிறது உங்களுக்கு நகம் ஈரப்பதமா இருக்கு அப்படின்னா, அந்த ஈரம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது நல்லது கிடையாது. அதே மாதிரி நகம் ஓரங்கள்ல ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் இருக்குங்க. இந்த கால் நகத்துக்கு சரி கை நகத்துக்கும் சரி ஹைப்போனைக்கல் சீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீல் இருக்கு. அதாவது வாட்டர் ப்ரூஃப் சீல். இந்த ஹைப்போனைக்கல் சீல் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கை நகம் இருக்கு பாத்தீங்களா, கை நகத்துக்கும் நம்ம அதுக்கு அடியில் இருக்க தோலு ஜாயின் ஆகிற இடம் ரெண்டும் சேரும் இடம் தான் ஹைப்போனிக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இந்த ஓரங்கள்ல ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு இந்த ஹைப்போனிக்கியல் சீல்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு ஓரங்கள் மட்டும் இல்ல, நகத்தோட முன்பகுதியிலையுமே இந்த ஹைப்போனிக்கியல் சீல் இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் ஏன் நகத்தை இன்னும் கொஞ்சம் இப்படி வச்சிருக்கிறீங்க, நகை நான் ஃபுல்லா வெட்டாம வச்சிருக்கிறீங்க, நீங்க முதல்ல போய் நகத்தை நல்லா வெட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கமெண்ட் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். அதாவது இந்த ஒயிட் 1 மில்லிமீட்டர் அளவுக்கு விட்டுருவேன். எதுக்காக விட்டுருவேன்? நம்ம இந்த ஹைப்போனிக்கல் சீலை பிரேக் பண்ணக்கூடாது. இந்த சீலை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல ஈஸியா தொற்றுக்கள் உள்ள போகக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. அதனாலேயே நான் அந்த 1 மில்லிமீட்டர் கேப் விட்டு தான் நகத்தை எப்பவுமே வெட்டுறது. அந்த சீலை நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வழியா தான் உங்களுக்கு தொற்று கிருமிகள் உள்ள போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கூடவே அந்த இடத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஈரப்பதம் அதிகமான சூழ்நிலையில ஈஸியா அந்த தொற்று கிருமிகள் உள்ள போயிடும். சில பேர் நகத்தை கடிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்க இந்த சீலை பிரேக் பண்றாங்க. இந்த சீலை பிரேக் பண்ணா ஈஸியா அவங்களுக்குலாம் அந்த மாதிரி பூஞ்சை தொற்றுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கால் நகத்தை பொறுத்த வரைக்கும் ஷூக்கள் அணியிறவங்கல அந்த காற்று புகாத வண்ணம் ஷூக்கள் அணியிறாங்க. கொஞ்சம் ஈரப்பதமும் அதுல கூட சேர்ந்துக்குச்சு அப்படின்னா ஈஸியா அதுல தொற்றுக்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஸ்கூல் பசங்களை சின்ன வயசுலயே சில சமயம் இந்த தொற்றுக்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல தான் அதிகமா நம்ம ஊர்ல ஷூ போடுவாங்க, ஆனா போக போக ஷூ போட மாட்டாங்க. ஆனா சின்ன வயசுலயே சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த ஈரப்பதத்துல ஃபங்கஸ் போய் உட்காந்துக்கலாம். இந்த ஃபங்கஸ் எப்படின்னாங்க, அது உயிருள்ள இடத்துல வளராது, உயிர் இல்லாத இடத்துல வளரும். அதாவது கெரட்டின் அப்படின்னு சொல்லிட்டு டெட் செல்ஸ், அந்த டெட் செல்ஸ்ல தான் இந்த பூஞ்சைகள் நல்லா வளரும். அதனால இறுக்கமான ஷூ அணியிறது, ஈரப்பதம் எப்பவுமே அதிகமா இருக்க மாதிரி பாத்துக்கிறது அந்த இடத்துல அப்படிங்கறதுல தவிர்க்க பார்க்கணுங்க. ஈரப்பதமே இருக்கக்கூடாது, ஈரமே இருக்கக்கூடாது. நம்ம நெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் கை நகமா இருந்தாலும் சரி கால் நகமா இருந்தாலும் சரி குளிக்கும் போது நல்லா சுத்தமா கழுவின பின்னாடி நல்லா தொடச்சிடணும். அதே மாதிரி வெளியிடங்கள்ல நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதை. இப்போ ஹோட்டல்ஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ், இங்கெல்லாம் நம்ம ஈஸியா நம்ம கைகளுக்குள்ளாரியோ கால் நகத்துக்குள்ளாரியோ நம்மளுக்கு தொற்று கிருமிகள் சுத்தம் இல்லாத இடத்துல இல்ல புதுசா ஒரு இடத்துல பண்ணும்போது அது ஈஸியா உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. ப்ராப்பரா நெயில்ஸ் நல்லா ட்ரையா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அடிபடும் போது அந்த அடிபட்ட இடத்துக்கு நல்ல கேர் கொடுக்கணும். ப்ராப்பரா மருந்து போட்டு அந்த அடிபட்டது நெயில் ஓரங்கள்ல அடிபட்டதை நம்ம சரி செய்யணும். அடிக்கடி நகை வெட்டிக்கிட்டு ரொம்ப ஒட்டி வெட்டிக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. நெயில்ஸோட நேச்சுரல் பேரியரை நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது.
சில பேர் இந்த ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ்லாம் இன்னைக்கு வந்து அணியிறாங்க, நிறைய நெயில் பாலிஷ் போடுறாங்க. இவங்களையுமே இந்த பூஜ்ய தொற்றுகளை அதிகமாக பார்க்க முடியுதுங்க. குறிப்பா இப்போ லேடிஸ் இதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த பிள்ளைங்க டீனேஜ் பிள்ளைங்க வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் மேல ஒரு நெயில்ஸ் மாதிரி வேற வேற கலர்ல ஒட்டிக்கிறது, இதை பண்ணக்கூடிய ஒரு குரூப் இருக்கிறாங்க. பிளஸ் நெயில்ஸ்க்கு வந்து கியூரிங், பெடிக்யூர், மெனிக்யூர், என்னவோ சொல்றாங்கல்ல, அந்த நெயிலுக்கு அழகுபடுத்துறது, இதெல்லாம் பண்ணும்போது அது வந்து சரியான இடமா, அவங்க யூஸ் பண்ற டூல்ஸ்லாம் வந்து நல்ல சுத்தமான டூல்ஸ் தானா, அந்த ஷார்ப்பனிங் பண்றதுக்கு, நெயில்ஸை ஷார்ப் பண்றதுக்கு, கிளீன் பண்றதுக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமா தொற்று கிருமிகள் உள்ள போந்து உங்களுக்கு நீண்ட கால பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆனிகோமைகோசிஸ் வரலாம், பூஞ்சை தொற்று வரலாம். இது இல்லாம நேச்சுரலாவே 65 வயசுக்கு மேல பெரியவங்களுக்கு இம்யூனிட்டி குறைய ஈஸியா நகத்தொற்றுகள்ங்கிறது மிக எளிமையாக எளிதாக வரும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மிக எளிமையாக எளிதாக வரும். சரி, அப்ப என்ன பண்ணுங்க, நம்ம வந்து கிளீனா வச்சுக்கணும். நகத்தெல்லாம் வந்து அழகுபடுத்துறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஈரமெல்லாம் பார்த்துக்கணும். ஷூ அணியறது வந்து ப்ராப்பரா வந்து நல்ல கிளீனான ஷூஸா, நம்ம கால் ஈரம் இல்லாத போது அந்த சாக்ஸ் அணிஞ்சு ஷூ அணிஞ்சிருக்கணும். இறுக்கமான ஷூஸா இருக்கக்கூடாது. தொடர்ந்து அதை போட்டுக்கிட்டே இருந்தா அது டேஞ்சர் தான். வெறும் காலில் நடக்கிறதும் டேஞ்சர் தான். ஏன்னா வெறும் காலில் நடக்கும்போது வெளியிடங்கள்ல, பப்ளிக் பிளேசஸ்ல வெறுங்காலில் நடக்கிறது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மணல் இதுலலாம் இருக்கக்கூடிய தொற்றுக்கள் வந்து நம்ம கால் நகங்களுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுது. அதனால வெறுங்காலில் நடக்கக்கூடாது. குளிச்சு முடிச்ச பின்னாடி நல்லா வந்து அந்த இடத்த ஒத்தி எடுத்துடணும். எந்நேரமும் ஈரப்பதமா வேர்த்து விறுவிறுத்து இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த வேர்வையை அடிக்கடி தொடச்சிடுறது, கிளீனா சுத்தமா வறண்ட நிலையில நம்ம கை நகங்கள், கால் நகங்களை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்கப் சாதனங்கள், நெயில் பாலிஷ் கூட தேவையில்லாம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, மெயினான ரீசன் வந்து இந்த தொற்றுக்கள்லாம் ரெசிஸ்டன்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட். நம்ம ஆயின்மெண்ட் போட்டா கேட்காது. நம்ம வாய் வழியா கொடுக்கக்கூடிய ஆன்டி ஃபங்கல்ஸ் தான் ஓரளவாது கேட்கும். டெர்பினஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு, இட்ரகோனசோல் ஒரு மருந்து இருக்கு, ஃப்ளூகோனசோல் ஒரு மருந்து, கிரீசியோஃபல்வின் அப்படிங்கிற மருந்து. இந்த மருந்துகள்ல சாதாரண மருந்துகள் கிடையாது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது கடையில போய் வாங்குற கால்பால் கிடையாது. இந்த மருந்துகள்லாம் ஹெவியான பவர்ஃபுல்லான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள். இதை கொடுத்துமே ரெசிஸ்டன்ட் டு ட்ரீட்மெண்ட் மாதிரி இது வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆன்டிபயோட்டிக், ஆன்டி ஃபங்கல்ஸ் கொடுத்துமே கூட இந்த தொற்றுக்களை அவ்வளவு சீக்கிரம் நம்மளால குணப்படுத்த முடியாது. அவ்வளவு சீக்கிரம் ரிவர்ஸ் ஆகாது. எத்தனையோ பேர் அப்படியே சரி இதுக்கு மேல அதை நம்ம தொட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சிருக்கவங்க தான் எத்தனையோ பேர். அந்த மாதிரி விட்டு வச்சிருக்கலாம். ஆனால் இப்போ சப்போஸ் சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு டேஞ்சரான ஒரு ப்ராப்ளம்ங்க. ஏன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களெல்லாம் வந்து ஈஸியா வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் பெரிய லெவல்ல மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப இன்னும் பெரிய லெவல்ல மாற அது சிஸ்டமிக்கா ஒருவேளை பாக்டீரியல் தொற்று இருக்கு அப்படின்னா ஈஸியா அது சர்க்கரை நோய் உள்ளவங்கள ரெசிஸ்டன்ஸ் கம்மி, எதிர்ப்பு சக்தி கம்மி, ஈஸியா அது ரத்தம் வழியா வந்து நம்ம உடம்புக்குள்ள புகுந்து வேற பல பிரச்சனைகளை காஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இருந்தாலுமே வந்து முடிஞ்ச அளவு இதை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாம, அதாவது இதுக்கு மேல ஃபர்தரா காம்ப்ளிகேஷன் ஆகாம பாத்துக்கிறது முக்கியம். சுத்தமே அப்படியே நகமே ஃபுல்லா பேந்து வெளியே விழுந்துடலாம். என்ன இந்த தொற்றுகள் வந்து ஒரு பெரிய பாக்டீரியல் தொற்று, செல்லுலைட்டிஸ் மாதிரி மாறக்கூடாது. அது வந்து செல்லுலைட்டிஸ்ங்கிறது ஒரு பாக்டீரியா தொற்று, பூஞ்சை தொற்று அது பாட்டுக்கு இருக்கலாம். ஆனா பாக்டீரியா தொற்று செல்லுலைட்டிஸ் வந்துச்சுன்னா உடனே அந்த இடம்லாம் வீங்கி பயங்கரமா சிகப்பாகி ஃபீவர்லாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால நம்ம வந்து இந்த தொற்று இருந்தாலும் இந்த நகத்தை நம்ம பாதுகாத்துக்கிறது, முடிஞ்ச அளவு அதுக்குரிய கேர் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். இது இருக்கு அப்படிங்கிறதுக்காக அப்படியே கவனிக்காம விட்டுடக்கூடாது. மீண்டும் அந்த இடத்துல நிறைய தொற்று ஏற்படாத வண்ணம் அந்த ஃபிங்கர் நெயில்ஸை, அந்த நகங்களை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பதிவு. இந்த நக தொற்றுகள் ஆனிகோமைகோசிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இது குறித்த விழிப்புணர்வு கிடையாது. நீங்க எந்த ஆயின்மெண்ட் போட்டாலும் இது கேட்காதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இது வராம தடுக்கிறது தான் இதுல மெயின் திங். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். இதை வராம தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் நீங்க எடுக்கணும். அதனால தான் இது பெரிய விழிப்புணர்வு வீடியோ, எல்லாருக்கும் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. இது பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்ப நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.